2 நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆச்சு. இப்போன்னு இல்லை, எப்போ பார்சல் ரிசீவ் ஆனாலும் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருப்பாங்க. அது என்ன மாயமோ எனக்கும் தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு சில நேரம் நல்ல ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த பார்சல் ரிசீவ் ஆகும். அப்போ உள்ள அந்த சுச்சுவேஷனை வார்த்தையால் சொல்லவே முடியாது. பட் அன்னைக்கு என்னமோ இந்த பார்சல் ரிசீவ் ஆனப்போ எதுவுமே கண்டுக்கல. நானும் அதோட விட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. வரும்போதே ரொம்ப டயர்டாக இருந்தது. அதோட அலுப்பு பட்டுட்டு உட்காந்துட்டோன்னா எந்த வேலையுமே நடக்காது. காலையில் ஒரு சில வேலையெல்லாம் பெண்டிங் வச்சுட்டு போயிருந்தேன். அதை முடித்து வச்சுட்டு கையோட நைட்டு டின்னரும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலாம். டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். குருமா ரொம்பவே ஈஸியாக வெறும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மட்டும் வச்சு ஒன் பாட்டாக குக்கரில் ரெடி பண்ணிட்டேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் சூடாக சப்பாத்தி போட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெய்லி ரொட்டீன்ஸ் பிடிக்கணும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.